இந்த சாயந்தர வேலையில் வந்து இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆடியோ கூலி டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சு டேபிள் பிஸ்னஸ்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கடல் போல் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு முன்னாடி, கடலுக்கு முன்னாடி ஒரு காயல், ஒரு சிறிய பட நிகழ்வுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பல விசேஷங்கள் இருக்குது. என்னென்ன மிக முக்கியமாக வந்து தமயந்தி அவர்களுடைய இயக்குனர் தமயந்தி வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் இயக்குனராக மட்டும் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர். திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு ஒரு ஆர்ஜேவா ரேடியோ துறையில் பணியாற்றி அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து நிறைய சிறுகதைகள் கவிதைகள் எழுதி இலக்கிய உலகத்தில் பிரகாசித்து அங்கே தனக்கு தனி முத்திரையை உருவாக்கி அதுக்கு பிறகு திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக அங்கேயும் வந்து தன்னுடைய ஒரு நல்ல பாடல்களை எழுதி அங்கேயும் வெற்றி பெற்று இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இயக்குனராக ஆகிட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து இத்தனை ஒரு 10-20 காலம் தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடத்துக்கு ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உண்மையிலே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வந்து பெரிய பாராட்டு. உண்மையிலே ஒரு தடவை கைத்தட்டலாம் வந்து. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, நான் பக்கத்தில் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள்லையும், அவங்களுடைய இலக்கிய உலகத்திலையும் சரி, எழுத்து உலகத்திலையும் சரி, பத்திரிகை உலகத்திலையும் சரி, இந்த திரைப்பட உலகத்திலையும் அவங்கள நான் பார்த்துட்டு வர்றேன். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்களே வந்து ஒரு அதை சொன்ன இதில் ஒரு கதைன்னா இது ஒரு பாட்டுனா அது இன்னொரு பாட்டுன்னு சொல்லலாம். அவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கையை கடந்து போராடி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமயந்தி அவங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து ஒரு அதுக்கு நீங்கள் உத்வேகம் பாராட்டும், நீங்கள் வந்து தொடர்ந்து கை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து இசையமைப்பாளர் வந்து ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஜஸ்டின் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இருக்காரு, ஜஸ்டின் பிரபாகரன் இருக்காருன்னு நினைக்கிறது. ஆமாம், 2-3 ஜஸ்டின்கள் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஜஸ்டின் வந்து உங்கள் பேர் வந்து எனக்கு அவர் மீரா தெளிவாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறார். கனன்யா, வாழ்த்துக்கள் கனன்யா. உங்களுடைய பேர் வந்து சரித்திரத்தில் இடம்பெறட்டும். நன்றி. என்னுடைய நண்பன் சிறப்பாக பேசுகிற ரமேஷ் வைத்தியா வந்து இதில் பாட்டு எழுதியிருக்கு. அப்படி ரமேஷ் வைத்தியா வந்து உண்மையிலே வந்து நடிகனாக வந்து போயிருந்தா இன்னும் ஒரு படம் நடிச்சிருக்கா. ஆனால் உண்மையில வருங்காலத்தில் நீ சிறந்த நடிகனாக உருவாக எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்குது. பெரிய நடிகராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா வந்து அதே மாதிரி படத்தில் நடிச்சிருந்த தம்பி வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்த அப்படி கதாநாயகன் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எல்லா வெற்றி படங்கள்லையும் இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல கதாநாயகனாக உருவாகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்து அனுமல் தான். ஏன்னா அவங்கள வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஸ்டார் வந்து. ஆனால் அவங்க கண்ணு வந்து படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்த்தா சாதாரண, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாதாரண இருந்தது. படத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ பிரகாசமாக இருந்தது இல்லை. நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் வந்து இங்கே முன்னாடி உட்காந்துருந்தோம் அந்த ஹாலில். சர்வசாரம் வந்து படத்தில் வந்தாங்க, யாரும் தெரியல எனக்கு. நாங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து மலையாளத்தில் படத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டைட்டில் பார்த்தோம், அனுமோல்னு பார்த்தோம். உங்களுக்கு இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸே இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இங்கே நடிக்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. ரொம்ப எல்லாத்திலும் சிறப்பாக மிக அருமையான பாடல் பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குரல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். சகோதரர் வந்து பல படங்களில் வில்லனா பார்த்து வந்து இதில் ஒரு அழகதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தோட இங்கே நான் மிகவும் பாராட்டுறது JSPS தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்னாங்க அவர் வந்து தொடர்ந்து இங்கே நிறைய படம் எடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை
வெளியே ரிலீஸ் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படங்களை, இது மாதிரி எழுத்தாளர்களை, நல்ல இயக்குநர்களை உருவாக்கணும். உண்மையிலே நான் வந்து இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நானும் ஒரு எழுத்தாளர் வந்து இயக்குனராக வரதால நான் உண்மையிலே வந்து எழுத்தாளர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் விட மிகச்சிறந்தவ அப்படின்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். அது உண்மையும் கூட. ஏன்னா எழுத்தாளர் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து முன்னும் பின்னுமா பார்க்குறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வந்து சாட்சியாக இருக்கான். அவன் தான் இந்த உலகத்துக்கு வரலாறை சொல்கிறான். அவன் தான் இந்த உலகத்துக்கு எதிர்காலத்தையும் சொல்கிறான். ஒரு எழுத்தாளர் தான் எதிர்காலத்தை உருவாக்குறான். எழுத்தாளர் உருவாக்குற சொல் தான் எதிர்காலத்தில் விதையாக மாறுது. அவன் தான் எதிர்காலத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். அவன் தான் கடவுளை. அவன் இல்லைன்னா வரலாறே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்க பாடல் செயல்கள் இல்லைன்னா இன்னைக்கு வரலாறே இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ண எழுத்தாளர்கள் தான் வந்து கடந்த காலத்தையும் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாமே இருக்கக்கூடிய வழிகாட்டியாகவும் விளக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து தான் இந்த உலகத்தில் எல்லா தொழிலாளர்களும் மிகச்சிறந்த தொழில் வந்து எழுத்து தான் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தேன், கர்வமாக இருந்தேன். இயக்குனரோட எழுத்தாளர் தான் பெரிய ஆளாக இருந்தேன். ஆனால் இந்த என்னோட முதல் படம் இயக்குறப்போ தான் தெரிஞ்சது எல்லாரோட பெரிய ஆள் வந்து இயக்குனர் தான். கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை வெளியில கொண்டு வரதுக்கு சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை விட சிரமமான விஷயம் நீங்க ஒரு எழுத்தாளர், நீங்க ஒரு இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தையே விட நீங்க ஒரு ஜனாதிபதி நிர்வகிச்சிடலாம். ஒரு படத்தை மட்டும் இயக்கிட்டீங்கன்னா இன்றைய சூழல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது முதல் பட இயக்குனர். ஒரு படம் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா முதல் பட இயக்குனர் வந்து நீங்க எல்லாரையும் நீங்க நம்ப நீங்க அது குறிப்பா எழுத்தாளர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் எழுதுற ஒரு இயக்குனர் தெரியாது அப்படின்வாங்க. சுத்தி இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எழுத்தாளர் ஒரு இயக்குனர் ஆகும்போது பாத்தீங்கன்னா வந்து நீங்க எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்து கொண்டு கதையை சொல்றதுல இருந்து முதற்கொண்டு, நீங்க நடிப்புத்துறையில சொல்றதுல கொண்டு, தொழில்நுட்ப இயக்குனர் வேலை வாங்குறது முதற்கொண்டு, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மட்டும் எல்லாத்தோட என்ன விஷயம் தெரியுங்களா, எழுத்தாளனா இருந்தா நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் எழுத்தாளனா எமோஷனா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க இருந்து இந்த பாதமும் இல்லை. ஆனா இயக்குனராக இருந்தா அப்படி இருக்கவே முடியாது. இயக்குனராக தான் நீங்க வெளிப்படையா இருக்க முடியாது. இயக்குனராக தான் வெளிப்படையா சொல்ல முடியாது. உணர்ச்சியில வெளிக்காட்ட முடியாது. அடுத்த கட்டத்தை நீங்க நிகழ்த்தி எல்லாத்தையும் மரவணைச்சு சாதகங்களாம் உருவாக்கி அதுல வந்து வழிநடத்தி கடைசி வரைக்கும் பொறுமையின் சிகரமாக இருந்து நீ கடைசி படத்துல பிடிக்கும்போதுதான் வந்து ஒரு எழுத்தாளர். அது வந்து ஒரு எழுத்தாளருக்கு சாத்தியம் கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு முதல் படத்தை இவ்வளவு சிரமங்களை கொண்டு அவங்க இயக்கி இது வெளியே வரும்போது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம்.